அம்மாவோடு அவள் படியிறங்கினாள். நோயை நினைவுபடுத்தும் டெட்டால் நெடியிருந்து தப்பித்தாயிற்று. வெளிக்காற்றை சுவாசித்ததுமே விடுதலையாகிவிட்டது போன்ற உணர்வு. என்ன காரணமோ அவளுக்கு ஆஸ்பத்திரியின் மருந்தும் டெட்டாலும் கலந்த அந்த நெடி உறுத்தும் மெலிதாக இருந்தாலும் மூச்சு முட்டுவது போல. காய்ச்சல், உடம்புக்கு உரைத்த வெயில். எதிரில் எவற்றையும் உற்று பார்க்க முடியவில்லை. மீறி பார்த்தாலோ கண்ணில் நீர் நிறைந்தது. இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். தூரம் பார்க்காமல் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கலாம். வேலந்தாவளம் ஒன்றும் அத்தனை தூரமாகவும் இல்லை. பஸ்ஸில் தானே, சீக்கிரம் போய் வந்திருக்கலாம். இங்கே நர்ஸ் ஊசி போட்ட இடத்தில் அப்படி ஒரு தாங்க மாட்டாத வலி. சுனிதா பஃப்லுவை நினைத்து கொண்டாள். குழந்தை எந்திரிச்சிருக்குமோ? இருக்காது. வந்து அரை மணிதான் ஆயிற்று. அவன் யாரும் சத்தமிடாமல் இருந்தால் இன்னும் 2 மணி நேரம் தூங்குவான். நனைக்காமலும் இருக்க வேண்டும். எழுந்திருந்தாலும் ஷீபா பார்த்து கொள்வாள். விழித்திருக்கும் நேரம் முழுவதும் பஃப்லு சித்தியிடம்தான். உறங்கும்போது தொட்டிலில் அவனது அழுகை கேட்டால், இதோ பஃப்லுவோட சித்தி இப்போ வந்தாச்சு. என்னோட மகனுக்கு என்ன வேணும், எதுக்கு அழற என்று வந்துவிடுவாள். பஃப்லுவின் தேடி வியாழக்கிழமையன்று வருவதாக எழுதியிருக்கிறார். மறுநாள் வெள்ளிக்கிழமையாதலால் வியாழனன்றே கிளம்ப வேண்டியிருக்கும். இல்லாவிட்டால் சனியன்றுதான் போக முடியும். அவருக்கு வேறு அதிகம் லீவ் போடவும் முடியாது. தாமோதரனை நினைக்கும்போது அவளுக்கு பாவம் என்று தோன்றியது. அவள் இல்லாமல் ஒரு வாரத்திற்கும் மேலாக ஹோட்டலில் சாப்பிட்டு கஷ்டப்பட்டிருப்பார். அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கொள்வதும் இல்லை. இங்கு வந்ததும் அவர் சொல்வார், டீ சுனிதே. கோபாலனோட கடையில காஞ்சு போன பரோட்டாவும் பிச்சா வராத ஆப்பமும் தின்னு சலிச்சுருச்சு. அம்மாவும் ஷீபாவும் அங்கு இல்லை என்றால் அவள் கேட்பாள், அல்லாம கட்டினவள பார்க்கணும்னு வந்ததல்ல. சுனிதாவுக்கு குளிர்வது போலிருந்தது. உடன் உரைத்த வெயிலும். வேகமாக நடந்து சேர்ந்து விடலாமென்று சொன்னாள். அம்மா கூடவே நடந்தாள். காம்பவுண்ட் சுவரை கடந்து போகும்போது பஸ் ஸ்டாப்பில் அவனை போல தெரிந்தது. பக்கம் நெருங்கியபோது பார்த்தால் அவனேதான். விஜயன் பஸ் ஸ்டாப்பை அடுத்த தேநீர் கடையின் முன்பு முரளியோடு நின்றிருந்தான். சாயம் வெளுத்த லுங்கியும் கலைந்து போன தலையும். பெயிண்ட் உதிர்ந்து இரும்பு நிறம் தெரிகிற அவனது சைக்கிள் பக்கத்திலேயே ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தியிருந்தது. அவன் அவளை பார்த்துவிட்டான். உடனே அதிர்ந்தவனாய் பேச்சை சில வினாடிகள் நிறுத்தி பிறகு தொடர்ந்தான். அவளை காணாதது போல இருக்க முயற்சி. முழங்கையை சைக்கிள் சீட்டில் ஊன்றி நின்றவன் தலையை நிமிர்ந்தான். இந்த சுண்ணாம்பு அடிப்பதை இன்னும் நிறுத்தலையா? முற்றுப்புள்ளி. என்ன சுனிதா, நல்லா இருக்கியா? முரளி விசாரித்தான். அம்மாவும் நின்றதினால் அவளுக்கு அவனோடாவது பேச முடிந்தது. நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கறீங்க? பக்கவாட்டில் நின்ற அம்மா அறியாமல் அவளது கண்கள் வேறு புறம் திரும்பியிருந்த விஜயனை பார்த்து, என்னத்த சொல்ல? ஒன்னும் முன்ன போல அல்ல சுனிதா, காலமும் வாழ்க்கையும். நடப்புக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாத்தான் நல்லது. அதை வாழ்க்கை பற்றிய ஒரு தத்துவமென பேசியதாக புரிந்துகொண்ட அம்மாவும் ஆமோதித்தாள். அதை ஒட்டி பேசவும் முற்பட்டாள். முரளி முயற்சி பண்ணினா எல்லாம் மாறும் இல்லையா? மாறணுங்கிறதுதான் என்னோட ஆசையும். இப்போது நேராக அவளுடைய முகத்தை பார்த்தான். பிடிப்பின் சாரமற்று அந்த கண்கள் உலர்ந்து போயிருந்ததை சுனிதா கவனித்தாள். அவளுக்கு அவனிடம் சொல்ல எத்தனையோ இருந்தன. அப்ப, நாங்க போயிட்டு வரும் மக்களே. பொதுவாக அம்மா இருவரையும் நோக்கி சொன்னாள். முரளி அம்மாவை பார்த்து தலையசைத்தான். வரட்டுமா முரளி? சொல்லிவிட்டு முரளிக்கு பிறகு விஜயனின் முகத்தை பார்த்தாள் சுனிதா. அவளை பார்க்காமல் வளைந்து திரும்பும் அங்குள்ள ரோட்டை பார்த்து கொண்டே இருந்தான். மீண்டும் தொடர்கிற நடை. முன்போல அவளால் நடக்க முடியவில்லை. மனதோடு உடலும் சோர்ந்து விட்டது. வீட்டில் ஷீபா இருந்த வேலைகளையெல்லாம் கழித்துவிட்டு மலையாள மனோரமா தொடர்கதையிலிருந்தாள். குழந்தை எந்திரிச்சுதா? இல்ல. புத்தகத்திலிருந்து நிமிராமல் பதில் வந்தது. போய் பார்த்தாள். படுக்கையறையில் அவளின் படுக்கை அருகே தொட்டில் அசைவின்றி இருந்தது. குழந்தை கனவில் பயந்துவிடக் கூடாதென்று அம்மா தொட்டிலின் கீழே பழைய இரும்பு துண்டை போட்டிருந்தாள். குழந்தைகளுக்கு கனவு வருமா என்பதும் இரும்பு துண்டு பயத்தை போக்கிவிடுமா என்பதும் அவள் கேட்க நினைத்து கேட்காமலேயே போய்விட்ட கேள்விகள். சென்று படுத்துக்கொண்டாள். அந்த துணியை ஒன்னு மாத்தினா என்ன? திறந்த கதவின் அப்பால் அம்மா கேட்டு விலகினாள். சுனிதா பதிலொன்றும் சொல்லவில்லை. ஜன்னல் உட்புறம் திறந்து வைத்து கொண்டிடப்பட்டிருந்தது.
அதன் வழியே சாய்வான வெளிச்சம் கொஞ்சம் அறையில் காற்று வீசியது. இந்த ஜன்னலில் தெரிகிற ரோடும் மனசுக்கு பிடித்தமானவையாக இருந்த ஒரு காலம். இளமையின் மகிழ்ச்சியைச் சூடிக்கொண்டு அவள் பாதையில் கண் வைத்திருப்பாள். இப்போது பார்க்கையில் அவளுக்கு அந்த பாதை விலகி வெகு தூரம் போய்விட்டது போலிருந்தது. அசதியில் பல்வேறு எண்ணங்களிடையே உறக்கம் வந்தது. விழித்தபோது தொட்டில் முடிச்சு போட்டு கிடந்தது. பஃப்லு தூங்கி எந்திரிச்சுட்டானா? எழுந்து வெளியேறி பார்த்தாள். கூடத்தில் அவன் பொம்மை காரை ஓடவிட்டு லைட் எறிவதை வேடிக்கை பார்த்தபடியிருந்தான். சற்று தள்ளி ஷீபா. சுனிதா சுவர் கடிகாரத்தை பார்த்தாள். 2:30 இவள் எந்திரிச்சதும் எழுப்பலாமான்னு பார்த்தேன். அசந்து தூங்கிட்டிருந்ததுனால வேண்டாம்னு விட்டுட்டேன். சாப்பிட்டானா? பஃப்லு உட்கார்ந்தவாறே அவளை நோக்கி கைகளை உயர்த்தினான். சுனிதா எடுத்துக்கொண்டாள். சுனிதா குழந்தையின் தலையை வருடி கொடுத்தாள். நெற்றியில் வியர்க்குறு சிவப்பு புள்ளிகளாக எழும்பியிருந்தது அவனுக்கு. என் மகனுக்கு வேர்க்குறு பாரு. இவனோட டேடி வந்ததும் முதல்ல நைசில் வாங்கச் சொல்லணும். அடுத்த நாள் சுனிதாவை பார்க்க தேவகி வந்திருந்தாள். அண்ணன் வீட்டுக்கு விருந்து போனவள் 10 நாள் இருந்துவிட்டு நேற்றுதான் திரும்பியிருந்தாள். அவளின் அம்மாதான் சொன்னாள் சுனிதா வந்திருக்கிறாளென்று. இந்த வருஷம் காமோட படிப்ப முடிச்சுக்க போறியா அல்லது? அப்படித்தான் வீட்டுல சொல்லிட்டு இருக்கறாங்க. உனக்காவது இஷ்டப்பட்ட அளவுக்கு படிக்க முடியும்னு நினைச்சேன். அவளுக்கு கேட்கலாமா வேண்டாமா என்று தோன்றியது. கேட்கலாம். அது கூட செய்யவில்லை என்றால் அதற்கெல்லாம் அர்த்தம் என்ன? பின்னே நேத்து ஆள பார்த்தேன். காய்ச்சல்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ பஸ் ஸ்டாப்பில வச்சு பேசினையா? முரளிதான் பேசுச்சு. சுனிதா தொட்டிலை பார்த்தாள். கட்டப்பட்டு லேசாக காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. பஃப்லுவை ஷீபா வெளியே எடுத்து போயிருந்தாள். இப்பவும் வேலை கொன்னும் போறதில்லையா? போகணும்னு சொல்லிட்டிருந்தது. எலப்புள்ளியில அவங்க மாமா ஒரு பேக்கரி வச்சிட்டிருக்கறாராம் அங்கே. ஆனா இப்ப ஆளு ரொம்ப மோசமாகி இருக்கிறதாக்கும். நல்லா இருந்திருக்க வேண்டியவன். ஆனா நிறைய குகையில் சுண்ணாம்பு அடிக்கிறான் போல. உன்னோட குகையில் சுண்ணாம்பு அடிக்கிறான இல்லையா? இல்லை, என்னோட தோட்டத்தில் வேலை செய்து நிறைய நாள் ஆகி விட்டது. போகட்டும் விடு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போகும். அண்ணன் எப்ப வருவாரு? வியாழக்கிழமை வர்றேன்னு லெட்டர் வந்திருக்கு. அன்னைக்கு சாயந்தரமே புறப்பாடு. கொஞ்சம் கழித்து தேவகி கிளம்பினாள். வெளியே போயிருந்த ஷீபாவும் வந்துவிட்டிருந்ததால் அவளிடமும் சொல்லிக்கொண்டாள். தாமோதரன் வந்த அன்று மாலை பஸ் ஸ்டாப்பில் திட்டு மேல் சூட்கேஸ். காய்ச்சல் இறங்கி சுனிதா இயல்பாகியிருந்தாள். ஏர்பேக்கை தோளிலிருந்து அவள் இறக்கவில்லை. ஷீபா பஃப்லுவை வைத்து கொண்டிருந்தாள். இன்றைக்கு வேலைக்கு போகாததால் அம்மாவிற்கு பதிலாக அப்பா வழியனுப்ப வந்திருந்தார். விஜயன் எங்காவது நிற்கிறானா என்று பார்த்தாள். வீட்டில் தங்காமல் இங்கே எங்காவதெல்லாம்தான் அவன் சுற்றி கொண்டிருப்பான். இன்று அவனை காணவில்லை. தாமோதரன் மணி பார்த்தார். பஸ் நேரம் 5 நிமிடம் தாண்டியும் பஸ் வரவில்லையே என்று மாமனாரை கேட்டுக்கொண்டிருந்தார். மறுபடியும் 2 பக்க ரோட்டிலும் தேநீர் கடையிலும் அவளின் பார்வை சென்றது. அவன் எங்கும் இல்லை. பஸ் ஹாரன் சத்தம். சுனிதா குழந்தையை ஷீபாவிடமிருந்து வாங்கிக் கொண்டாள். அப்போது அவளுக்கு தான் தேடியது குறித்து வருத்தம் ஏற்பட்டது. கூடவே ஒரு நிம்மதி மூச்சு காற்றோடு கரைந்தது. தாமோதரன் சூட்கேஸ் பெட்டியில் கர்ச்சீப் சுற்றி எடுத்துக்கொண்டார். நாங்க வர்றோம் மாமா. ஷீபா வரட்டுமா? வர்றோம்பா. ஷீபா. அவர்கள் விடை கொடுத்தனர். பஸ் நின்றது. ஆட்கள் சிலர் இறங்கியதும் சுனிதாவை முதலில் ஏறவிட்டு தாமோதரன் ஏறினார். போய்ச் சேர்ந்ததும் காகிதம் எழுதுங்க. பஸ் நகர்ந்தது. அதனுள்ளிருந்து கீழே நிற்பவர்களுக்காக ஒரு தாயின் கரமும் குழந்தையின் கரமும் அசைந்தன. வளைவில் திரும்பி பஸ் வேகமானது. அப்பாவும் ஷீபாவும் வீட்டுக்கு நடந்தனர். ஆனால் இப்ப கூட அவன் வரவில்லை.